நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 நாள் இருக்குமாங்க. லாஸ்ட்டாக வந்து பாரு ஸ்பேஸுக்கு வரும்பொழுது நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதிலே சொல்லியிருந்தேன் இந்த பிக் பாஸ் கண்டென்ட்டை தவிர்த்துட்டு அடுத்த கண்டென்ட் நம்ம போகணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் திரும்ப பிக் பாஸ் கண்டென்ட்டே எடுத்து வந்து பேசுகிறேன் அப்படின்னா, அவங்களை நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாருவோட ஹேட்டர்ஸ், சோ கால்டு ஹேட்டர்ஸ், அதாவது வந்து பாரு ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது, பாருவை பற்றி பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ பேசி வீடியோ போட்டால் அதன் மூலயமா வியூஸ் ஏர்ன் பண்ணலாம். உள்ள இருக்கும்போது பார்வதி விஜய் டிவிக்கு டிஆர்பி பிச்சை போட்டாங்க. இப்போ வெளியில வந்து ஸ்டில் யூடியூபர்ஸுக்கு எல்லா யூடியூபர்ஸும் இப்போ குறிப்பிட்ட இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. பார்க்கும்பொழுது பிக் பாஸ் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சும் ஸ்டில் கதறிக்கிட்டு இருக்காரு. பாரு பாரு கமருதன், பாரு கமருதன், பாரு கமருதன். இதை தாண்டி இவனுங்க வெளியே வர மாட்டானுங்க. நம்ம கடந்து போனோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிட்டாங்க. அதை தாண்டி அவங்க சேனல்ல அவங்க இன்டர்வியூ கொடுத்து அதுல வந்து யாரையும் அதிக அளவு வந்து புண்படுத்தாம எந்த அளவுக்கு நாகரிகமான ஒரு இன்டர்வியூவா இருக்குமோ அந்த அளவுக்கு நாகரிகமான ஒரு பாட்காஸ்டா இருக்குது அது. கரெக்டுங்களா? ஸோ அதை விமர்சிச்சு அதில் ட்ரால் பண்ணி அதை இது பண்ணி போட்டு அதை வியூஸ் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதுக்கு எதிராக வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறதான் நண்பர்களே, வேற ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி பாட்காஸ்ட் 1 பற்றி டீட்டெயிலாக பேசிட்டேன். இப்போ பாட்காஸ்ட் 2 அதான் 2வது பார்ட் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம அந்த ஸ்பேஸ்க்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் ஸ்பேஸ்க்கு வந்திருக்காங்க. அதில் என்ன காமெடினா, பார்வதி அட்டன் பண்ண ஸ்பேஸு கிட்டத்தட்ட 50K நேம்ஸ் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சைடு வந்து ரன்னராக இருக்கக்கூடிய நம்மளோட சைன் சபரியோட இது பார்த்தா 10,000 கூட டச் பண்ணலையா. எனக்கு ஒரே காமெடியா இருக்கு. சரி, ஓகே. அதை தாண்டி சாண்ட்ராவோட இது வந்து பார்த்தா அன்னைக்கு வந்து எலான் மாஸ்கே வந்து ட்விட்டரை பேன் பண்ணிட்டாராம். நடிப்பு அறைக்கு ட்விட்டருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சுத்தமாக வரல. இப்போ நீ போய் கேட்டீங்க அப்படின்னா, ஏன்டா வந்து யாருமே வந்து பார்க்கல, 100 பேருக்கு மேலே தாண்டலாம்ல, பெருசாக யாரும் டியூன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லை அன்னைக்கு வந்து மஸ்க் வந்து சாண்ட்ராவுக்கு எதிராக வந்து சதி பண்ணிட்டாரு அப்படின்னு உருட்டுவானுங்க. அப்படி பார்வதிக்கு மட்டும்தான் ரியலாகவும் ஆர்கானிக்காகவும் ஃபேன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து இதை பார்த்தா நமக்கு தெரியும். ஸ்டில் 1 மந்த் கழிச்சு அந்த கிரேஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான ஒரு உண்மைங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இன்டர்வியூ வருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டேன். எப்படியா இருந்தாலும் எவ்வளோ வேலை போல இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு வீடியோ இல்லைனா சற்று ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சும் போட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நம்மளோட வியூவர்ஸை நம்ம பார்க்குற, நம்மளோட ரசிக்கிற நம்மளோட நண்பர்கள், நம்மளோட அக்காக்கள் தங்கைகள்லாம் இருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் பாரு கமருதீன், அதாவது வந்து பாட்காஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். ஏன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, யாரையும் அட்டாக் பண்ணல, யார் மேலேயும் வன்மத்தை கொட்டல, யாரை பற்றியும் தரக்குறைவாக பேசலை, அவங்களோட கியூட் மூமெண்ட்ஸை வந்து அவங்களே வந்து பகிர்ந்துக்கிறாங்க. உண்மையிலுமே அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவங்களுக்குள்ள நடந்த சண்டைகளை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து வினோத்துக்காக கமருதீன் பாருக்கிட்ட டிஃபெண்ட் பண்ண விஷயம். ஸோ அதுக்கப்புறமா வந்து வியனாவை பற்றி பேசுகிற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த கார் டாஸ்க்குங்க. இந்த கார் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா, அன்னைக்கு நைட்டு வந்து என்கிட்ட பேசாமல் இருந்திருந்தா, இந்நேரம் வந்து நம்ம 2 பேரில் யாரோ ஒரு ரன்னராகவும் வின்னராகவும் ஏதோ ஒன்று சம்திங் ஆயிருக்கலாமே. ஏன்னா வந்து ஒரு வேளை வந்து வினோத் அண்ணா வந்து பெட்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு அப்படிங்கும்போது அதிகப்படியான ஃபேன்ஸ், ஆர்கானிக்கான ஃபேன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க வந்து வின்னராகவும் ரன்னராகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது கரெக்டு தான். நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அந்த கார் டாக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து நடக்காமல் இருந்திருந்தா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பாரு கமருதீன் வந்து எளியும் புனையமாக இருந்தாங்க. சாண்ட்ரா இடையில பொந்து குட்டையை குழப்பி ஒரு மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்காக ஒரு வேளை நடக்காமல் இருந்திருந்தாலோ, இல்லை இவங்க 2 பேர் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து பேசாமல் இருந்திருந்தாலோ, பேசிட்டாங்கல்ல, பேசாமல் இருந்திருந்தா கார் டாஸ்க் உள்ளே போயிருந்தா பாரு கமருதீன் வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க. 2 பேருமே ஃபினாலா வரைக்கும் வந்திருப்பாங்க. காட்சிகளும் எல்லாமே மாறி இருக்கும். எப்படி சொல்றதுன்னா டாப் 4 காமிச்சாங்களா விஜய் டிவி, அந்த டாப் 4 இருந்திருக்காது. ஆக்சுவல் டாப் 4 எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா வினோத், பாரு, கமருதீன், கூட வேணா திவ்யாவை சேர்த்துங்க. இதுதான் டாப் 4 இருந்திருக்கும். ரியல் டாப் 4 இதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். அது நடந்ததுனால இப்படி சம்பவம் நடந்துச்சு. பட் ஆனால் அதை எப்படி 2 பேரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஏனென்றால் அந்த கார் டாஸ்க் நடந்து ஒருவேளை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கோம், நம்ம எப்படி பேசுகிறோம். ஒருவேளை நடக்காமல், ஒருவேளை இந்த கார் டாஸ்க்குங்கிறதா அன்றைக்கி பேசாமல் இருந்திருந்தா
இன்னைக்கு வந்து நம்ம ஃபினால் வரைக்கும் போயிருக்கலாம். பட் நம்ம 2 பேருக்கும் ஒரு இது வந்திருக்காது, ஒரு பாண்டிங் இருந்திருக்காது அப்படிங்கிறத தெளிவாக வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூ வந்து பெருசாக யாரையும் அட்டாக் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட்டாக்கிங் இருக்கு ஒருத்தவங்கள, அது அட்டாக்னு சொல்ல முடியாது. அவங்களே பார்வையே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஜஸ்ட் ஃபன்னு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த சோ கால்டு ட்ரையாங்கிள்னு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரையாங்கிளே கிடையாது. கமருதீன் வந்து தெளிவாக சொல்லிட்டான், எனக்கு உன் மேலே இருக்கிறது வந்து மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங், ஓகேங்களா. அவங்க ஃப்ரெண்டு, அதுவும் பாதி வரைக்கும் தான். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் வெளியில் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுவும் எனக்கு வந்து மனசு விட்டு போச்சு அப்படிங்கிறத வந்து கமருதீன் வந்து தெளிவாக வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ அது பார்வதி வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா அந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் டிடிஎஃப்ஏ வின் பண்ணாங்க. ஏன்னா இந்த ட்ரையாங்கிளை தாண்டி அரோராவுக்கு வந்து இந்த சீசனில் வந்து ஏதாச்சும் இருந்திருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணாங்கடா, இல்லை கேம் நல்லா ஆடினாங்க, டாஸ்க் ஆடினாங்க, பாட்டு பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது. நீ அரோராவை வந்து சீசன் 9 நீ எதிர வச்சு பார்ப்படா, பாரு கமருதீனுக்குள்ள ஒரு லவ் இருந்துச்சு, இது நடுவில் வந்து குட்டை குழப்பி இருந்துச்சு, அவங்க தானே அப்படின்னு தான் தோணுமே தவிர இவங்க கேமோ உழைப்போ எதுவுமே போடாம திரு விஜய் சேதுபதி அவர்களோட முழு முயற்சியினால் கடைசி வரைக்கும் கொண்டு வர விட்டார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஃப்ரெண்டு இதை வந்து கமருதீன் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது பாரு கேட்குறாங்க, நல்லா தெளிவான ஒரு கேள்வி தான். ஃப்ரெண்டு நீங்கள் வந்து நல்லா உருகுறீங்க, ஐஸ்கிரீம்லாம் எடுத்து விட்டீங்களே, அந்த ஃப்ரெண்டு நீ ரெட் கார்டு வாங்கி வெளியில் போகும்போது வந்து அட்லீஸ்ட் ஒரு கர்டிஸியாச்சு நின்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானங்க. கமருதீன் வெளியில் போகும்போது சாண்ட்ரா வந்து அப்படியே புலி சிங்க என்னை கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுறது, உடனே அரோரா கட்டி பிடிச்சி ஏய் நீ போடா வெளியில் கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்துனவங்க தான் இந்த அரோரா. இதே அரோரா ஃபினால் அன்னைக்கு கமருதீன் ஐ மிஸ் யூ கமருதீன் எம்மா உலக மகா நடிப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது நடந்துச்சு நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வினோத் பாக்ஸ் எடுத்ததுக்கான காரணம் யாரு அப்படிங்கிறது பார் வந்து உடச்சு விட்டாங்க. பல பேர் பல விஷயங்களை பல வன்மங்களை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆமா அரோரா தான் பேடு பிளேட் பண்ணி எடுக்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் பார் வந்து சொல்லிட்டாங்க. அதனாலதான் கதறிட்டு இருக்காங்க போல இருக்கு பிஆர். அரோராவோட பிஆர் வந்து லிட்டரலா வந்து கதறானுங்க, அரோரா வந்து தப்பா பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கானுங்க. போன பாட்காஸ்ட்ல வினோத்தை பத்தி கமருதீன் வந்து தப்பா பேசிட்டாரு, வினோத்தை வந்து ஒரு ஃப்ரெண்டாவே மதிக்கல, அவர் வந்து எப்படி அப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கான் கமருதீன். யாரு கூட நான் பயணிக்கிறோம், யாரை எனக்கு பிடிக்கும், யாரு முக்கியம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஒன்னு பாரு, இன்னொன்னு வினோத் அப்படிங்கிறத கமருதீன் தெளிவா உடச்சு விட்டான். இதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த பாட்காஸ்ட்ல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ எல்லாருக்குமே தெரியுங்க எப்படி சொல்லிடுறாங்கன்னா வந்து கமருதீன் வினோத்தை வந்து அதில் பாலத்தில் தள்ளிட்டாரு, ஃபிகருக்காக ஃப்ரெண்டை விட்டுட்டாரு, பாருக்காக வந்து வினோத்தை வந்து தப்பா பேசிட்டாரு. லாஸ்ட் பாட்காஸ்ட்ல வந்து அவன் சொல்லுவான், அதை கேட்க மாட்டான், ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுறது சொல்லியிருப்பான், அவன் சொல்லுவான்னு சொன்னோன்னே அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து தெளிவான கமருதீன் ஒரு பதிலை கொடுத்துருப்பாரு. தெளிவான பதில் அப்படிங்கிறத விட தன்னோட ஃப்ரெண்டுக்காக அந்த இடத்துல பாருகிட்ட அவன் அந்த இடத்துல எனக்காக தான் பண்ணான், அவன் எனக்காக தான் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தெளிவாக கமருதீன் வந்து சொல்லிட்டாப்ல. லிட்டரலாக சொல்லணும்னா வந்து வினோத்துக்காக பாருகிட்ட டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் கமருதீன். அவன் நல்லவன், என் மேலே இருந்த இதில் தான் வந்து இப்படி பேசிட்டான் அப்படிங்கிறத அதை தான் வந்து அந்த இடத்துலையுமே வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து வினோத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வினோத்தை நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் பாருகிட்ட கேட்கும்பொழுது பாரு அந்த இடத்துல வந்து உண்மையை சொல்கிறாங்க. இப்போ மற்றவங்களாக தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இருக்கிற சுச்சுவேஷனை கணக்கில் வச்சுக்கிட்டு, ஏன்னா வினோத்துக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, கமருதீன் இருக்காங்க, இப்போ நான் வந்து வினோத்தை அட்டாக் பண்ணிட்டா இது எப்படி போகும், இது எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமல் ரா அண்ட் ரியலா ஆமா எனக்கு வினோத் அண்ணா அந்த இடத்துல பண்ணது எனக்கு வந்து மன வருத்தம் தான், அதில் வந்து இல்லவேன்னு சொல்ல மாட்டேன், அது வந்து எனக்கு காயம் தான், அது வந்து என்னால் ஆறவே எனக்கு நேஷனல் டெலிவிஷனுங்க, நான் வினோத்துக்கு நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், ஆனால் அந்த விஷயம் வந்து நானே அக்செப்ட் பண்ண மாட்டேன். யாரா வேணா இருக்கட்டும், ஒரு பொண்ணை இந்த பொண்ணை நீ கட்டி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டெலிவிஷன் சொல்லி அந்த பொண்ணோட இமேஜ் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயமே தெரியாம வினோத் அண்ணாவாக இருக்கட்டும், சோ கால்டு டைட்டில் வின்னர் நம்மளோட திவ்யா இவங்க இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும் பொழுது அது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னேன். என்னோட ஃபேவரட் ஸ்டில் நான் எப்பயுமே சொல்லுவேன், பாரு கமருதீன் வினோத் கூட வந்து நீங்க வியானாவை ஆட் பண்ணீங்க. இப்போ இதே இடத்துல வந்து பாருகிட்ட சொல்றாங்க, நான் வந்து வினோத்தை வந்து அவங்க பேசுறாங்க அன்னைக்கு ஒரு நாள் விஷயத்தை தாண்டி எனக்கு வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கட்டிக்கு போறவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதை தாண்டி நான் எப்படி அவர் மேல கோவப்பட முடியும்? இதே வினோத் அவர்கள் வெளியில வந்து பாரு பத்தி என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு,
பாருலாம் என்ன மாதிரி இன்டெலிஜென்ட் தான், ஒரு பிட்டை கொடுத்தா போதும் 1/2 மணி நேரம் பேசுவா, அவள் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பர்சன், பாருலாம் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா தான் சொல்லியிருப்பாரு வினோத் அண்ணா. பாரு எந்த இடத்துலயுமே விமர்சிச்சிருக்க மாட்டாரு, கம்முனு விமர்சிச்சிருக்க மாட்டாரு. ரெண்டாவது இது அவங்களோட பர்சனல், எப்படி இது அவங்களோட பர்சனல், அந்த பர்சனல் தலையிடப்பட்டா அவனோட வாழ்க்கை அவனோட தேர்வு பண்றான் அப்படிங்கிறது திரு வினோத் அண்ணா வந்து தெளிவா வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து வினோத் வந்து இவங்க பரா வினோத் இவங்க 2 பேர் கழட்டி விட்டாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஸ்டில் த பெஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் வினோத், பாரு, கம்ருதீன் இவங்க 3 பேர் மட்டும்தான். இந்த பாண்டை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் பாரு இது சொல்லியிருப்பாங்க, நான் கண்டிப்பாக பேசுவேன், அவங்க கூட வந்து காண்டாக்டில் இருப்பேன். நான் ஏன்னா நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நான் காண்டாக்டில் இருக்கணும்னு நினைக்கிற 4 பேர், நமக்கும் அந்த 4 பேர் தான். அதில் ஒரு ஆள் மட்டும் நமக்கு வந்து செட் ஆகாதுன்னு வச்சுக்கல. அது ஒரு ஆள் யார் நான் சொல்கிறேன், பாரு சொன்ன 4 பேர் யாருன்னு சொல்லிடுறேன். ஒன்று கம்ருதீன், அது வந்து மறக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. இன்னொன்று வினோத், கண்டிப்பாக அவரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நான் வினோத் நான் கூட கண்டிப்பாக காண்டாக்டில் இருப்பேன். ஸோ இதை தாண்டி திவாகர், நான் ஒரு ஆளை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்ல, ஸோ இந்த ஆள் தான். இவர் வந்து நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட நிறைய வந்து அது வேற விஷயம், அது நான் வேற ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேன். ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸுமே நிறைய பேர் வந்து திவாகரை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. சும்மா இங்கே வந்து கோமாளித்தனம் மட்டும் பண்ணிக்கிட்டு இந்த சொசைட்டியில் ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நத்திங்க, ஒன்றுமே இல்லைங்க. உழைக்கிறவங்க திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த ஃபேம் வந்து போய் சேரணும். இதை தாண்டி 4ஆவதாக வந்து வியானாவை பற்றி பேசும்போது ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னு சொல்கிறீங்களாங்க, வியானாவை பற்றி நம்ம வந்து அதிகமாக பேசலை, அந்த வாரம் மட்டும் நான் அதிகமாக வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் வியானாலாம் வந்து ஒரு சரியான பிளேயர். இப்போ சொல்கிறேன், வியானாலாம் வந்து எஃப்ஜே கூட அந்த லவ் ட்ராக் அப்படிங்கிறது ஒன்று போகல அப்படின்னா இங்கே டாப் 4ல டாப் 3ல வர வேண்டிய ஒரு ஆள், அந்த அளவுக்கு கேமை தெளிவாக ஆடக்கூடிய ஆள். வெளியில் வந்துட்டு யார் வீட்டில் கேம் ஆடினா யார் உட்காந்து அடுத்தவங்க பின்னாடி சவாரி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது போயிட்டு சாண்ட்ராவோட முகத்திரை, விக்ரமோட முகத்திரை, சபரியோட முகத்திரைன்னு சொல்லிட்டு நாறு எல்லாத்தையும் போட்டு கிழக்குன்னு கிச்சிச்சு வியானா. ஸோ அதனால தான் பாரு வந்து வியானா செல்லக்குட்டி பாருவோட மறு உருவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா கம்ருதீன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறான். இப்போ இவங்க வெளியில் வந்ததுக்கு இந்த இன்டர்வியூலுமே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முழுக்க அவங்களோட பர்சனல் விஷயம் தான், அவங்களோட பர்சனலாக அவங்களுக்குள்ள இருக்கிறது, இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கியூட்டாகவும் இவங்களோட பர்சனலை பற்றி பேசுறது உங்களுக்கு ஏட்டா எரியுதுன்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. வெளியில் நிறைய பேர் இதை வந்து விமர்சித்து வீடியோ போடும்பொழுது அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க, யாரை பற்றி விமர்சனம் பண்ணலை, வாழ விடு அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு போகிறாங்க. அவங்கள பற்றி பேசினாதான் வியூஸ் வரும் அப்படிங்கிற இதுக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஓகே, அதை அவங்கள விமர்சிச்சு நீ பண்ணும்போது நான் அதுக்கான எதிர் வீடியோ போட வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? கண்டிப்பாக போட்டு தராங்க ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை தாண்டி வந்து கம்ருதீன் தெளிவாக ஒரே ஒரு பதில் சொல்கிறாரு, வெளியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாழ விடுன்னு கடந்து போகிறோம். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை தானேங்க. வர்ற எல்லாருமே பாரு கம்ருதீன் சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க. எனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நான் பேசுனா 4 நேரம் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொல்கிறான். இப்போ பாரு கம்ருதீன் பற்றி நமக்கு தெரியும், மற்றவங்க பேர் வந்து முதுகு பின்னாடி குத்துற ஆள் கிடையாது, நேரடியாக வந்து நில்லு அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆள். அவன் பேசுறது தப்பு சரி அப்படிங்கிறா 2வது பட்சம். பட் ஆனால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு நேரம் மோதக்கூடிய ஆட்கள் தான் இவங்களாம். ஸோ இவனுக்கு உட்காந்து இன்டர்வியூவில் தான் பேச முடியும், வந்து உட்காந்து இங்கே பேச முடியாது. இப்போ கூட ஒரு இந்த இதுலேயே கூட நான் ஒரு விஷயத்த பார்த்தேங்க, இது நான் கூட இந்த கிளிப்பை பார்க்கல. இப்போ கம்ருதீன் அந்த இன்டர்வியூவில் சொல்லி தான் எனக்கே தெரியுது. நம்ம வக்ரம் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லியிருக்கான், பாரு கம்ருதீன் வந்து எவிக்டா வெளியில் போனதுக்கு அப்புறமா ரெட் கார்டு வேறு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. இவங்களாம் வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த வீக்கெண்டுக்கு ட்ரெஸ்ஸு வரும், நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பாங்களா, அதுக்கெலாம் வந்து செட்டில் பண்ணோம். ஒரு வேளை வந்து இவங்க வந்து சேலரி கொடுக்கலாம், என்ன பண்ணுறது, இவங்க வெளியில் நம்ம போனதுக்கப்புறம் நம்மகிட்ட எப்படி இருக்கிறாங்க, நம்மள்கிட்ட எப்படி அடிமையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஏதோ பிச்சை போட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லார்டு சொல்லியிருக்கான். இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கு ஒரு சேனலு, இவர் பெரிய சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், எப்படி மட்டம் தட்டி பேசுகிறான் பார்த்தீங்கன்னாங்க. சீரியஸாக அந்த கிளிப்பை நான் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பேன். ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேசிகிட்டு இருக்கான் ஆள். என்னடா வக்ரம், இவ்வளோ வன்மோ, இவ்வளோ ஆள் உள்ள ஆள் தன்னை நான் நல்லவன்னு சொல்லிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ வக்கரம் பிடிச்ச ஒரு ஆள், இவ்வளோ வன்மம் பிடிச்ச ஒரு ஆளை
நான் நல்லவன் தான், நான் பெரிய ஆளுதான், நான் பெரிய இவருதான் அவருதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. அவெல்லாம் பார்த்தா காமெடி பீஸ் லிட்டரலா அப்படிதான். அவெல்லாம் நீங்க அப்படிதான் தட்டி விட்டு போகணும், போடாடே காமெடி பீஸ் போடா அப்படிங்கிற மாதிரி நீ தட்டி விட்டு போனீங்கன்னா தான் வந்து நீங்க சர்வை பண்ண முடியும். ஸோ அதுதான் நடந்திருக்கு. இதுதான் நான் மக்களே. ஸோ இதை தாண்டி வந்து இந்த இன்டர்வியூல வேற ஒண்ணுமே இல்லை. யாரை பத்தி வன்மத்தை கக்கல, யாரை பத்தி பர்சனல் அட்டாக் பண்ணல. ஏன் அரோராவை பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, பர்சனலை பற்றி பேசும்போது பர்சனல் நடுவுக்குள்ள ஒரு ஆள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த ஆளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கே தவிர, இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வாழ வேண்டிய வீடியோ தான். நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வாழ்கிறோம், நீங்கள் அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை வாழுங்க, எங்ககிட்ட வந்து நீங்கள் உரட்டை இருக்காதீங்கடா அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஹேட்ரடை தவிர்ப்போம், வன்மத்தை தவிர்ப்போம், நான் அன்பை மட்டும் விதைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி அடுத்தடுத்த கண்டென்ட்ல என்ன பேசுகிறோம், என்ன முக்கியமாக இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சினிமா, பிக் பாஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். பொலிட்டிக்கல் அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து நான் என்னோட இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ பொலிட்டிக்கலாக தமிழ்நாடு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.